உரிமை பேச்சு எங்கள் மூச்சாகவே மனச்சுமை சுமந்து பதிவிட வரும் கவி அரங்கம். வலி சுமந்த மண்ணும் துயர் சூழ்ந்த இதயமும் உறவுகளின் இயக்கமும் உணர்வுகளின் தாக்கம் புதைக்குழியில் எழும் மனித எலும்பு கூடுகளும் மண்டை ஓடுகளுமாக எத்தனை மனித உயிர்கள் உயிரோடு புதைந்தன. தாய் தந்தை சின்னஞ்சிறுசுகள் கற்பிணி தாய் என எத்தனை அத்தனையும் நமது சொந்த பந்த உறவுகளால் செங்கரில் ஒளி படர்ந்த செம்மணி நிலம் இன்று புதைக்குழி நிலமாக மாறியது கொடியோர்களாலே. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலகமகா சக்தி என்ற புத்தரின் போதனை பொய்யானதா? இனவரி புதைக்குழி இதுதானா புத்தரின் பொன்மொழி? அதிகாரம் இருப்பதால் மக்களை அழித்தொழிப்பதா? வெட்டி கொலை செய்து இரக்கமின்றி புதைப்பதா? நீதி நேர்மையற்ற சர்வாதிகார கொடியோர்களே, ஐநாவின் கதவை தட்டினோம் பல தடவைகளாக திறக்கவில்லை. இந்த நிலைகளை கண்டும் காணாத சிலர் மௌனமாக அரசியல் பேச்சாலே ஆதாயம் தேடுகிறார்கள். இதிலுமா நாம் அரசியல் நாடகம் நடத்துவது? கொதித்தெழுந்து துடிப்புடன் போராட வேண்டும். எங்கே எங்கும் கொடியோரின் கொடிய தாக்கத்தின் விளைவு புதைக்குழிகள். அந்த இடங்களிலே தினமும் அழுக்குரல்கள் கேட்கின்றது. உண்மை தூங்கிடாது. ஒரு நாள் விழித்தெழும் கடமைகள் தடைகளின்றி முரசொலி தோங்கும். மண்ணில் அட்டூழியங்கள் தொடராதிருக்கவே செம்மணி மண்ணின் மறைக்கப்பட்ட உண்மைகள், மறுக்கப்படும் உண்மையற்ற விமர்சனங்களும் அடியோடு ஒழிக்கப்படும். நீ உணர்வின் இயக்கம் உரிமையின் தாக்கத்தோடு எழுச்சி கவியோடு கவிபாட வருகின்றார்கள். பாருங்கள் கவிஞர் ஈழ பாரதி நிக்சன் உங்கள் கவியுடன். அரங்கமும் அதிர்வும் கவியரங்க நடுவர் மற்றும் தோழமை கவிஞர்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கம். செம்மணியும் நம்மை ஏங்க வைத்த புதைகுழியும். செந்நெல் கதிர்கள் விளைந்த மண்ணில் எம் இனத்தின் எலும்புக்கூடுகளின் எச்சங்கள் தமிழ் மண்ணை ஆண்ட மன்னர்களின் மண்ணில் மழலையின் உயிரற்ற உடல்கள் சுமந்தே அழுந்து எடுக்கப்படுகிறது. ஆதி தமிழர்களின் பண்பாட்டு விழுமியங்கள் முதுமக்கள் தாளிகளுக்குள் புதைந்து போய் கிடக்க, தவழ்ந்து வரும் பிள்ளைகளின் உடல்களும் செம்மணிக்குள் புதைந்தே கிடைக்கிறது. முதுமக்கள் தாளிக்குள் புதைந்து போய் கிடக்க, தவழ்ந்து வரும் பிள்ளைகளின் உடல்களும் செம்மணிக்குள் புதைந்து போயே கிடக்கிறது. நீல நிற புத்தகப்பை, கண்ணாடி வளையல்கள், காலணிகள், பள்ளிக்கு சென்று திரும்பாத மகளின் எலும்புக்கூடுகள். கண் விழித்தபடியே காத்திருக்கிறது அந்த பொம்மை குழந்தையின் சாட்சியாக. கண் விழித்தபடியே காத்திருக்கிறது அந்த பொம்மை குழந்தையின் சாட்சியாக. நல்ல வேளை பொம்மையின் எலும்புக்கூடுகள் சிதைவடையவே இல்லை. எத்தனை கனவுகள், எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை எதிர்பார்ப்புகள், எதிர்காலம் குறித்து வீடு திரும்பாத குழந்தையின் கனவுகள் புதைந்திருக்கும் அந்த செம்மணி மண்களுடன். கண் திறந்தபடியே யுத்த வடுக்களை, ரணங்களை, சித்திரவதைகளை, ஓலங்களை, அழுகைகளை, தவிர்ப்புகளை, இனவழிப்புகளை தனக்குள் புதைந்து கொண்டிருக்கிறது. மௌனமான பார்வையில் கேட்கிறது அந்த குழந்தையின் பொம்மை. எப்போதும் போல சிரித்துக் கொண்டே நகர்கிறான் புத்தன். மௌனமான பார்வையில் கேட்கிறது அந்த பொம்மை. எப்போதும் போல சிரித்துக் கொண்டே நகர்கிறான் புத்தன். பிணம் தின்னும் கழுகுகள் கூட்டம்தான் மக்களுக்கான அரணா? மக்களின் நல்லாட்சி அரசா? ஆயுதம் இல்லாத எதிரியை கூட தாக்கக்கூடாது என்பதுதான் போரியல் அறம். ஆயுதம் இல்லாத எதிரியை கூட தாக்கக்கூடாது என்பதுதான் போரியல் அறம். நல்லடக்கம் செய்யாது சித்திரவதை செய்து உயிரோடு புதைத்திருப்பதுதான் தங்கள் மக்களை காக்கும் இராணுவமா? காணாமல் ஆக்கப்பட்ட உயிர்கள் இன்று எலும்புகளோடு மீட்கப்படும் உடல்கள். அவர்களின் இராணுவ தளங்கள் என்பது தமிழர்களின் எலும்புகளால் கட்டப்பட்டது. அவர்களின் இராணுவ தளங்கள் என்பது தமிழர்களின் எலும்புகளால் கட்டப்பட்டது. அது உயிர் பாதுகாப்பு வளையம். பாதுகாப்பு யாருக்கு என்பதுதான் இன்னமும் சர்வதேச பாதுகாப்பு சபைக்கு தெரியாமல் இருக்கின்றது.
எலும்புகளோடு உயிர்களோடு மறுபிறவி எடுத்தாலும் நீதி என்பது கண்கள் திறக்காது. எலும்புகளே உயிர்களோடு மறுபிறவி எடுத்தாலும் நீதி என்பது கண்களை திறக்காது. பள்ளி சீருடையில் சிறுவர்களும் பயங்கரவாதிகள் என்றால், பயங்கரவாதிகளுக்கு புத்தகப்பை பரிசளித்த சிறுவர் நிதியமும் பயங்கரவாதியா? பள்ளி சீருடையில் உள்ள சிறுவர்களும் பயங்கரவாதிகள் என்றால், புத்தக பைகளுக்கு பரிசளித்த சிறுவர் நிதியமும் பயங்கரவாதிகளா? சர்வதேசத்தின் புத்தக பைகளும் அந்த மண்ணில் புதைந்து போய்த்தான் இருக்கிறது, மீட்க முடியாதபடி. அகழ்ந்த மண்ணில் புதைந்து போய் இருக்கிறது எலும்பு கூடுகள் அல்ல, உயிருடன் புதைக்கப்பட்ட தமிழர்களின் உயிர்கள். ஆடைகளின்றி சித்திரவை செய்யப்பட்ட உடல்கள், கூட்டு பாலியல் வன்புறவுக்கு உள்ளாக்கப்பட்ட இளம் பெண்கள், பள்ளி சென்று வீடு திரும்பாத கிருஷாந்திகள், கண்முன்னே தாய்க்கு இழந்த குழந்தைகள், கண்முன்னே தாயை இழந்த குழந்தைகள். செம்மணி சித்துப்பாத்தி மட்டுமல்ல, தமிழ் ஈழத்தின் பகுதிகள் முழுவதுமே புதைகுழிகளாய் நிறைந்துள்ளது. தோண்ட தோண்ட வெளிச்சத்துக்கு வரும் மனித உரிமைகளின் வீரர்களின் எச்சங்கள் காட்டும் வரலாறுகள். இது எச்சங்கள் காட்டும் வரலாறுகள். நன்றி, வணக்கம். நன்றி திரு எக்சனின் கவிதைகள் ஆழமான கருத்துக்களை கொண்டது. நெற்கதிர்கள் விளைந்த மண்ணில் எம் இனத்து எலும்பு கூடுகளின் எச்சங்கள் கண் விழித்தபடி காத்திருக்கிறது குழந்தை சாட்சி பொம்மை. எத்தனை கனவுகளை நம்பிக்கைகளை சுமந்தன, அத்தனை லட்சியங்களும் புதைகுழிக்குள் போனது. நன்றி நிக்சன். அடுத்து கவி பாட வருகின்றார் கவிசரன். உங்கள் கவிதையுடன் வாருங்கள். கிள்ளி தெளித்தாலும் அள்ளி குடித்தாலும் தெள்ளத் தெளிவான கமுதாம், கொல்ல வரும் வகையை சொல்லால் வெல்லும் திறம் கொண்ட தமிழாம் செம்மொழியை வணங்கி, பூட்டி கிடந்த எங்கள் வீட்டு சாவி தந்து குட்டும் வகை குலத்தை விட்டு கலைத்த வேளம். பூட்டி கிடந்த எங்கள் வீட்டு சாவி தந்து குட்டும் வகை குலத்தை விட்டு கலைத்த வேளம். வல்வெட்டி தனிலுதித்து வாழும் தமிழ் வாழ்வை வளர்விறையாக்கி வைத்த தெய்வம். தன்னை நினைந்தும் தொடர்கின்றேன். உயிருக்கு நிகரங்கள் மொழியாம், உயிருக்கு நிகரங்கள் மொழியாம், அந்த உணர்வதன் நிலை சொல்ல தமிழர்க்கு இல்லை வழியாம். நிலத்துக்கு உயிருண்டு அறிவோம், அந்த நிமிர்வுக்கு புதையுண்ட உயிருக்கு விலையில்லை என்போம். நிலத்துக்கு நிமிர்வுண்டு அறிவோம், அந்த நிமிர்வுக்கு புதையுண்ட உயிருக்கு விலையில்லை என்போம். மண்டையோடுகளை மண்ணுள் அடுக்கிவிட்டு சமாதான புறாக்களை சந்தியில் பறக்க விடுவதும், மண்டையோடுகளை மண்ணில் அடுக்கிவிட்டு சமாதான புறாக்களை சந்தியில் பறக்க விடுவதும், தேசிய கொடிக்கு அள்ளி சிங்கள சாயம் அடிப்பதும், தமிழரை கண்டதும் துப்பாக்கிகளை கொஞ்சம் தூக்கி பிடிப்பதும் சிங்கள இனத்துவேசிகளுக்கு புதிதானதல்ல. அம்மணியின் காலத்தில் ஆரம்பித்த செம்மணியே அனுரவின் காலத்தில் தான் அகலப்படுகிறதெனில், அம்மணியின் காலத்தில் ஆரம்பித்த செம்மணியே அனுரவின் காலத்தில் தான் அகலப்படுகிறதெனில், மகிந்த, கோட்டா, மைத்திரி, ரணில் முடியதெல்லாம் அடுத்த கழுவண்டா, பொடிமல்லி, பேதிச காலத்தின் நீதிக்காகவா? எம் சதை தின்று பசியாறிய தாயகமே, எம் சதை தின்று பசியாறிய தாயகமே, எம் சிதை நின்று ஒரு சத்தியம் செய்துவிடு. எம் இனத்தை காக்க மறந்த உன்னை எம் அன்னை என்றுதானே இன்றளவும் பெருமை கொள்கிறோம். எம் இனத்தை காக்க மறந்த உன்னை எம் அன்னை என்றுதானே இன்றளவும் பெருமை கொள்கிறோம். நெஞ்சினில் நீ தந்த வடுக்களை மெல்லவாய் நீவி விட்டபடியே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறது எங்கள் வாழ்வு. நெஞ்சினில் நீ தந்த வடுக்களை மெல்லவாய் நீவி விட்டபடியே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறது எங்கள் வாழ்வு. எம்மவர்களை தொலைத்த தேசமே, நீ ஏன் இன்னும் தேட தொடங்கவில்லை? எம்மவர்களை தொலைத்த தேசமே, ஏன் இன்னும் தேட தொடங்கவில்லை? உனக்கு என்று ஒரு அங்கீகாரம், உனக்கு என்று ஒரு அதிகாரம், உனக்கு என்று ஒரு சமாதானம், உனக்கு என்று ஒரு சமர்ப்பணம். உனக்கு என்று ஒரு அங்கீகாரம், உனக்கு என்று ஒரு அதிகாரம், உனக்கு என்று ஒரு சமாதானம், உனக்கு என்று ஒரு சமர்ப்பணம். உனக்கு உனக்கு உனக்கென்று தானே எல்லாம் செய்தோம். உன்னை குளிர்விக்க குளங்கள் செய்தோம், உன்னை மகிழ்விக்க வளங்கள் செய்தோம், உன்னை நினைத்து எமை இழந்தோம். வேறு என்ன எதிர்பார்த்திருந்தாய் உம்மிடம்? உன்னை குளிர்விக்க குளங்கள் செய்தோம், உன்னை மகிழ்விக்க வளங்கள் செய்தோம், உன்னை நினைத்து எமை இழந்தோம். வேறு என்ன எதிர்பார்த்திருந்தாய் எம்மிடம்? அடிமை தேசமே,
உன்னை ஐநா வரை அல்லவா கொண்டு சேர்த்தோம். விடிவை உனக்கு அளிக்க எண்ணி எம் முடிவை நிச்சயித்தோமே. சுய விருப்புக்கு சொந்தம் கொண்டாடவில்லை நாங்கள். எம் இன இருப்புக்காய் ஏமாந்து கொண்டவர்கள். சுய விருப்புக்கு சொந்தம் கொண்டாடவில்லை நாங்கள். எம் இன இருப்புக்காய் ஏமாந்து கொண்டவர்கள். ஏக்கம் இன்றை வரை என்னவெனில் எண்ணிய தாகம் தீர்க்கவில்லையே. ஏக்கம் இன்றை வரை என்னவெனில் எண்ணிய தாகம் தீர்க்கவில்லையே. சிதைக்க எண்ணியிருப்பின் சிங்களத்தை சதைக்குள் அல்லவா புதைத்திருப்போம். சிதைக்க எண்ணியிருப்பின் சிங்களத்தை சதைக்குள் அல்லவா குவித்திருப்போம். அகதி தேசமே, உன்னை அள்ளி உண்டும் உருண்டும் எங்கள் தேகம் வருத்தி நின்றோமே. எங்கள் வாழ்வியலில் ஒப்புக்கு ஆறுதல் சொல்ல ஒருபோதும் இடமில்லை. எங்கள் வாழ்வியலில் ஒப்புக்கு ஆறுதல் சொல்ல ஒருபோதும் இடமில்லை. உணர்ந்து கொள். பசி தின்ற பாதி உடலுடன் பதுங்கி இருக்க பகுதி பகுதியாய் அல்லவா நீ தின்று தீர்த்தாய். பசி தின்ற பாதி உடலுடன் பதுங்கி இருக்க பகுதி பகுதியாய் அல்லவா நீ தின்று தீர்த்தாய். புரிந்து கொள் என்னாடே உன் புனிதம் இழக்கப்பட்டதென்று. புரிந்து கொள் என்னாடே உன் புனிதம் இழக்கப்பட்டதென்று. மானுக்கு புள்ளி போல, மயிலுக்கு தோகை போல, வானுக்கு முகில்கள் போல, ஈழ மண்ணுக்கு புதைகுழிகள். மானுக்கு புள்ளி போல, மயிலுக்கு தோகை போல, வானுக்கு முகில்கள் போல, ஈழ மண்ணுக்கு புதைகுழிகள். காலம் தன் கணக்கை தீர்க்கும். காலம் தன் கணக்கை தீர்க்கும். ஓலம் எம் மண்ணிலார்க்கும். வேளம் மீண்டதன் படைகள் கூட்டும். ஈழமதன் போர்க்கோலம் மீண்டும் சூடும். காலம் தன் கணக்கை தீர்க்கும். ஓலம் எம் மண்ணிலார்க்கும். வேளம் மீண்டதன் படைகள் கூட்டும். ஈழமதன் போர்க்கோலம் மீண்டும் சூடும். மடி மீதினில் இடியேறுகை மனம் நோகினும் முறையாம். மடி மீதினில் இடியேறுகை மனம் நோகினும் முறையாம். பகையாளுகை வதை கோடிய இனம் மீதினில் விடலாம். பகையாளுகை வதை கோடிய இனம் மீதினில் விடலாம். தினம் 100 இனம் சாகுகை பிணம் போகுகை முறையோ. தினம் 100 இனம் சாகுகை பிணம் போகுகை முறையோ. அலை மாகடல் எழுவானிலே பலியாகிடும் பகையும். அலை மாகடல் எழுவானிலே பலியாகிடும் பகையும். விலையாகியே ஒரு நாளுமே குனியாதிருதலையும். விலையாகியே ஒரு நாளுமே குனியாதிருதலையும். அவனாடிய பெரும்போரிலே பணியாதிடு நிலமே. அவனாடிய பெரும்போரிலே பணியாதிடு நிலமே. சனம் கூடியே சமராடியே இனம் வாழுதல் திறமே. சனம் கூடியே சமராடியே இனம் வாழுதல் திறமே. நன்றி. நன்றி கவிஷரன். ஈழத் திருநாடு இதுவல்லவோ என்றிருந்தோம். பசுமை பூத்த நிலம் அது பாலைவனமாக போனது. ஈன பிறவிகளின் செயல்களால் இருள் சூழ்ந்தன. மானுக்கு புள்ளி போல, மயிலுக்கு தோகை போல, வானுக்கு மேகம், ஈழ மண்ணுக்கு புதைகுழியா என்ற கேள்விகள் அங்கு வந்தன. மண்டை ஓடுகளை மண்ணுக்குள் அடுக்கிவிட்டு சமாதான புறாக்கள் சந்தியில் பறக்க விடுகிறார்கள். சமாதான புறாக்களை சந்தியில் பறக்க விடுகிறார்களாம். அழகான கவிதை கவி ஷரன். அடுத்து கவி பாடுவதற்கு அரங்கமும் அதுவும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு இன்று நாம் கவி அரங்கத்துடன் வருகின்றோம். கவிஞரும் பொதுப்பணி சேவையாளருமாகிய செல்வி மீனா சண்முகம், வாருங்கள் உங்கள் கவியுடன். தாய் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். கவி அவை தலைவருக்கும் என் சக சகோதரர் கவிஞர்கள் அனைவருக்கும் இந்நிற வணக்கம். சந்திரிகா அம்மணியின் கதை கேட்டு தமிழ் கண்மணிகளை செம்மணி புதைக்குழிக்குள் புதைத்த புதைந்து போன அந்த உறவுகள், புதைத்தவர்கள் புத்தரை கையேந்தும் பித்தர்கள். ஆம் ஆம், ஆகாயம் அழுதது அன்று. ஆம், ஆகாயம் அழுதது அன்று. தாயாகும் தமிழ் பெண்கள் காயாகும் முன் கயவனால் கிழித்து சூதாடிய கருப்பு நாள். கருப்பு முகமூடிகளோடு கதற கதற உயிரோடு புதைக்கப்பட்ட கண்மணிகள் கரைந்த உடல்களில் கடைசி குரலொலிக்கு கடைசி நிமிடத்தில் யார் அருகில் இருந்தது? சொல்ல வாய்கள் இல்லை.
சொல்ல வாய்களிலே கிருசாந்தியில் தொடங்கி 150 உயிர்களுக்கு மேல் குரல் வளை நசுக்கி குற்றுயிராக்கினான் சிங்கள காடையன். யாரிடம் போய் முறையிட? பாதுகாப்பென சொன்னவனின் கையினால் கசக்கி பிழிந்தெறியப்பட்டு காட்டு மிராண்டிகளாய் கூடவே இருந்து குழி தோண்டினார்கள். காடையர் சிங்கள கும்பல் பெற்றவர்க்கு மத்தியில் பிள்ளைகளை பிச்சு குதறி பிணமாக்கினார். குடும்பமாக கண்கள் கட்டப்பட்டு காட்டினுள் கொண்டு செல்லப்பட்டு கால் கைகள் கட்டப்பட்டு கற்பழிக்கப்பட்டு துடிக்க கிடங்குனுள் போட்டு உயிரோடு மண்ணள்ளி ஊனமாக்கினாரே. தமிழினம் எத்துன்பத்தை இன்னும் அனுபவிக்க இடம். எலும்பு கூடுகளாய் பிரசவிக்கும் பூமியாக பிரசவித்துக் கொண்டிருக்கிறது நம்மள பூமி. செம்மணிச் சுடலையே உன் முகத்துக்கு முன் சாவழுதி சருகுக்குள் புதைத்தவர்க்கு நீ சாவழுதி சதி செய்ய மாட்டாய். செம்மணிச் சுடலையே உன் முகத்துக்கு முன் சாவழுதி சருகுக்குள் புதைத்தவர்க்கு நீ சாவழுதி சதி செய்ய மாட்டாய். காணாமல் போனவர்கள் எலும்பு கூடாய் காட்டித்தர காலம் எடுத்தாய். காணாமல் செய்து எலும்பு கூடாய் ஆக்கினவனை காணாமல் செய்ய எப்போ கடுங்கோபம் கொள்வாய். பிடுங்கி அறியப்பட்ட உயிர்கள் ஒரு நாள் பிடுங்கியவன் நடுங்கி வறண்டு ஒடுங்கி ஊனமாய் போக அவன் உயிரெடுக்க மாட்டாய். இறைவா உயிர்களுக்கு விதி எழுதி லோவி வரச் செய்தவனே, ஏன் தமிழர்கள் எல்லாம் எலும்பு கூடாய் போக உயிர் எழுதி விட்டாயா? இறைவா உயிர் கொடுக்கும் முன்பணியில் கூட வஞ்சித்து விளையாட தமிழர்களா கிடைத்தார்கள். இறைவா உயிர்களுக்கு உயிரெழுதி உலாவி வர செய்தவனே, ஏன் தமிழர்களுக்கு எல்லாம் எலும்பு கூடாய் போக உயிரெழுதி விட்டாயா? இறைவா உயிரெடுக்கும் முன் பணியில் கூட வஞ்சித்து விளையாட தமிழர்களா கிடைத்தார்கள். நன்றி செல்வி மீனா சண்முகம். அவரின் கவிதைகள் ஒவ்வொன்றும் இதயத்தை உலரிக்க வைத்தது. மண்ணை நேசித்த விடுதலை போராட்டத்தில் மக்களுக்கான உரிமை கேட்ட காலம் அது. இனமொழி பாராது மக்களை காத்து வந்த போராட்டம் இரக்கமற்ற கொடியோர்களாலே அடித்துடைத்து முறைத்து எமது சின்னஞ்சிறு பிஞ்சுகளை கற்பனை பெண்களையும் கதற வஞ்சித்து ஒரு இனத்தின் வம்சம் இல்லாது போக குழி தோண்டி புதைத்தார்களே. தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டார்களா? புத்தரின் கையேந்தும் சித்தர்களே, கருப்பு முகமூடி அணிந்த கோழைகளை, உங்களுக்கு இதயம்தான் இல்லையா என்பதை போல் இந்த கவிதை அழகாக வந்தது. நன்றி செல்வி மீனா சண்முகம். அடுத்து கவி பாட வருகின்றார் திரு ஈழபுலி திரு இந்திரன். வாருங்கள் இந்திரன், உங்கள் கவிதையுடன். அரங்கமும் அதிர்வும் கவி நடுவரே, என் சக கவிஞர்களே, உள்ளத்து கொதிப்பை இந்த ஊடகத்தினூடாக கொட்டி தீர்க்க வந்திருக்கிறேன். உள்ளம் கொதிக்கிறது, வார்த்தைகள் தடுமாறுகிறது. ஆனாலும் கடமையை நினைத்து கவி பாடுகிறேன். கண்ணீரோடுதான் இந்த கவிதை. செம்மணியிலே எங்கள் கண்மணிகளின் உடலங்கள் படுகொலை செய்துவிட்டு புதைத்தார்களோ, அல்லது உயிரோடுதான் வெட்டி கிழித்து விட்டு தாட்டார்கள்? செம்மணி போலே இன்னும் எத்தனை புதவுளிகள். மரணம் மலிந்த மண்ணிலே சடலங்களும் எலும்பு கூடுகளும் சிதறி கிடந்தன. கண்முன்னே கண்டும் கடந்து போன வலிகள். முள்ளிவாய்க்கால் கண்முன்னே கண்டும் கடந்து போன வலிகள் இப்போ மண்ணை தோண்டவே மனித உடலங்கள். உள்ளம் கொதிக்கிறது.
கலங்கி தவிக்கிறது. யார் யாராக இருப்பார்கள் என்ற ஏக்கங்கள், யார் யாரோ யாராக இருக்குமோ என்ற ஏக்கங்கள் சிங்கள இராணுவத்தின் கொடூர செயலாய் இருக்குமோ, இந்திய இராணுவத்தின் அட்டூழியமாய் இருக்குமோ, அட காட்டி கொடுத்த கயவரின் செயலாய் இருக்குமோ? எங்களினம் எத்தனை துன்ப துயரங்களை சுமந்து அவலங்களை கடந்து வாழ்ந்தோம். எங்களினம் எத்தனை துன்ப துயரங்களை சுமந்து அவலங்களை கடந்து வாழ்கிறது. சுதந்திர தேசத்துக்காய் ஒரு இனம் பட்டபாடு கொஞ்சமல்ல. முள்ளிவாய்க்கால் வரை கட்டுக்குறையாது களமாடியது. உயிரோடு பிடிபட்ட இராணுவத்தை மனிதநேயத்தோடு ஒப்படைத்து தர்ம யுத்தம் நடாத்திய வரலாற்று பண்பு. 58 தொடங்கிய சிங்களத்தின் இனக்கலவரம் தொடர்ந்தும் இன்றும் மௌனமாக நடக்கிறது. கண்ணை கையை கட்டி வைத்து ஆடை இன்றி அலங்கோலப்படுத்தி முள்ளிவாய்க்கால் மண்ணிலே புதைத்த போலம் உலகம் அறிந்தது. ஐயோ, உலகம் அறிந்தது. சாட்சியங்கள் இருந்தும் நீதி சொல்ல முடியவில்லை. எம்மை கொண்டவர் பக்கமே உலகம் சாய்ந்து போனதோ? நீதி கேட்டு எங்களினம் செத்து போவதே. காணாமல் போனவரை தேடி களைத்து போகும். மாறி மாறி அரசியல் தலைவர் வந்தால் இங்கே மாற்றம் ஒன்றும் நடந்து விடவில்லையே. ஒட்டுணிகளின் அடாவடித்தனமும் மர்ம கொலைகளும் குறைந்த வாழும் நின்ற வாழும் சீரழிந்து போகுது. எங்களிடம் சீர்கட்டு போகும் நாடு. தேர்தல் வரும் நேரத்தில் கூப்பிடும் வெள்ள வெட்டி அரசியல்வாதிகளும் வீணையிடம் வீட்டை அடைவு வைத்தார்களே. பதவிக்கும் பணத்துக்கும் கதிரைக்கும் எங்கள் அரசியல்வாதிகளின் ஓட்டமாச்சு. பதவிக்கும் பணத்துக்கும் கதிரைக்குமே எங்கள் அரசியல்வாதிகளின் ஓட்டமாச்சு. செம்மணியிலே கண்டெடுத்த உடல் எச்சங்களை பார்த்து போன நீதிமான்களே, ஐயோ, செம்மணியிலே கண்டெடுத்த உடல் எச்சங்களை பார்த்து போன நீதிமானே, எமக்கு நீதி சொல்ல காலமாகுமோ? எங்களுக்கு நீதி சொல்ல காலம் எடுக்குமோ? அல்லது சொல்ல தயக்கமோ? ஒப்புக்கு ஓடி வந்து பார்த்து பூ வைத்து வணங்கிய நாடகமோ நிஜமோ இது? ஒப்புக்கு ஓடி வந்து பார்த்து பூ வைத்து வணங்கியது பொய்யாக போய்விடுமோ? பல தடவை ஏமாந்து போனதால் சந்தேகம் வருதையா. நாங்கள் பல தடவை ஏமாந்து போனதால் சந்தேகம் வருதையா. விடுதலை தீயோடு ஓரினம் மூச்சடங்கி கிடக்கிறது. ஆளுக்கால் ஏதேதோ கதைக்கிறான். விடுதலை தீயோடு ஓரினம் மூச்சடங்கி கிடக்கிறது. சுதந்திர தாகம் தனியாது காத்து கிடக்கிறது, பூத்து கிடக்கிறது, கொந்தளிக்கும். விடுதியும் என்ற தளராத நம்பிக்கையோடு விடுதலை பயணம் தொடர்ந்து செல்லும். விடியும் என்ற தளராத நம்பிக்கையோடு விடுதலை பயணம் தொடர்ந்து செல்லும். நீதி கதவுகளின் முன் சாட்சியங்களோடு கூடியிருப்போம். பகையான இனத்தோடு வாழாமல், இந்த பகையான இனத்தோடு வாழாமல் பிரிந்து வாழும் காலமே எங்கள் சுதந்திர தேசம். பகையான இனத்தோடு வாழாமல் பிரிந்து வாழும் காலமே எங்கள் சுதந்திர தேசம். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த ஊடகத்துக்கு எனது நன்றி நன்றி நன்றி. நன்றி திரு இந்திரன். ஈழத்தமிழ் விழி செம்மணியில் எம் கண்மணிகள் என தொடங்கின்றீர்கள். தமிழ் ஈழம் அதை நேசித்தனர், யாசித்தனர், ஏன் பூச்சித்தனர். எதிர்காலம் எமக்கு மலரும் என்று நிலவளம், நீர்வளம், கல்வி வளம், முன்னேற்றங்கள் எத்தனை எத்தனை கனவுகளை நினைவுகளை சுமந்தனர். 58 தொடக்கம் இன்று வரை கொன்றொழித்தே விடுதலை தீயோடு ஒரு இனம் மூச்சடங்கி கிடக்கிறது என்றீர்கள். பகையான இனத்தோடு வாழாது தனித்து வாழ்வது எம் முதல் சுதந்திரமாகும் என்று கவியை முடித்தீர்கள். அடுத்து நாம் அழைப்பதற்கு முன் அரங்கமும் அதுவும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு நாம் இன்று தேடிக்கொண்ட விடயம் கவி அரங்கம். கவி அரங்கத்தில் அடுத்து கவி பாட வருகின்றார் திருமதி நிஷாந்தி திவாகர். உங்கள் கவிதையுடன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்.
காலத்துக்கும் யார் பேசாவிடினும் மண் பேசுவேன் என பேசும் என் ஈழமண்ணின் செம்மணித்தாய் தாழ்வடிந்து கொட்டுகிறேன் என் கவியை அல்ல என் உணர்வை. உப்பு வழி மண் துகளில் ஊமை வழி இரவுகளில் ஊழி அமைதி கொண்ட நிலமே செம்மணி என்று யார் உனக்கு பெயரிட்டார் நான் அறியேன். உயிர் நீங்கி போனவரை புதைக்கும் இடம் தானே சுடுகாடு சுடுகாடு என்றறிந்தோம். உயிரோடு புதைக்கும் இடமாக செவ்விரத்தம் தோய்ந்த மண்ணாய் செம்மணி நீ ஆயினையே. அம்மணி கொன்று புதைத்த உயிர்களை சுமந்து சுமந்து சிவந்தனையே. ஒன்றல்ல இரண்டல்ல 3 தசாப்தமாய் சுமக்கின்ற உன் வெளியை உலகறிய செய்ய துடிக்கின்றனையே. கிருஷாந்தி கிருஷாந்தி எனும் தீ கிருஷாந்தி எனும் தீ தன்னை பலி கொடுத்து உன்னை உலகறிய செய்த மகள். ஆனாலும் கொன்றவரும் புதைத்தவரும் இன்னும் உல்லாசமாய் வாழ எங்கள் ஓலம் மட்டும் அந்த உப்பு வெளி காற்றோடு சுற்றுகிறது. ஆனாலும் கொன்றவரும் புதைத்தவரும் உல்லாசமாய் வாழ எங்கள் ஓலம் மட்டும் அந்த உப்பு வெளி காற்றோடு சுற்றுகிறது. காலை பணிக்காக கல்லூரி படிப்புக்காக தினம் வீட்டு வாசலை திறக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு படபடப்பு இருக்கத்தான் செய்யும். ஆமி ரவுண்டப்பாம் என்ற அந்த செய்தி அடிக்கடி ஈரக்குலையை உருக்குலைக்கும். இன்று எவர்க்கு என்ன நேருமோ என்று உள்ளம் பதைப்பதைக்கு. அடையாள அட்டை கையில் எடுத்து வந்தேனா, வரும்போது அம்மாக்கு சொல்லிட்டு வந்தேனா என்று 1000 படபடப்புகள் அன்று. எங்கிருந்தோ வெள்ளைவான் திடீரென வரும். அவன் தலையாட்டி தலையசைத்தால் போதும் வெள்ளைவான் தூக்கிச் செல்லும். பள்ளிக்கு தூரம் வெறும் 10 மைல்களும் இருக்காது. ஆனால் 10 சோதனை சாவடிகளில் எமது உடல்களை தடவி அனுப்புவார்கள். பள்ளிக்கு தூரம் 10 மைல்களும் இருக்காது. ஆனால் 10 சோதனை சாவடிகளில் எமது உடல்களை சோதனை எனும் பெயரில் தடவி அனுப்புவார்கள். பள்ளி பையில் குண்டுகளை சுமந்தோம் என்று ஒப்புக்கொள்ளாத வாய் பொத்தி கண் பொத்தி வன்முறை பல செய்து பள்ளி பையில் குண்டுகள் சுமந்தோம் என்று ஒப்புக்கொள்ளாத வாய் பொத்தி கண் பொத்தி வன்முறை பல செய்து சிறையில் விழுத்தியது பாதி புதை குழியில் விழுத்தியது பாதி என்று புத்தர் பெயரால் புதையுண்ட எங்கள் புத்தம் உலகறியுமா? புத்தர் பெயரால் புதையுண்ட எங்கள் புத்தம் உலகறியுமா? பொம்மையுடன் பேசும் வயதில் இருக்கும் பாலகனும் தீவிரவாதி எனும் என் நாட்டில் பொம்மையுடன் பேசும் வயதில் இருக்கும் பாலகனும் தீவிரவாதி எனும் என் நாட்டில் பொம்மை கூட தீவிரவாதி என்றாகி போனதால் புதையுண்ட பொம்மை தன்னீதி கேட்கிறது. புதையுண்ட பொம்மையும் தன்னீதி கேட்கிறது. பிடித்தெழுத்து ஏற்றிய வெள்ளைவான் பின்னாலே தலையிலும் மார்பிலும் கைகளால் அடித்தடித்து கதறியபடி காத தூரம் ஓடிய தாயின் குரல். வெள்ளைவானில் ஏறிய பிள்ளையின் உதிரமெல்லாம் ஓடி மண்ணுக்குள் புதையுண்டு உக்கலான பின்னும் கூக்குரல் எடுகின்றதை உலகத்தாரே ஒரு கணம் நின்று கேளும். பிள்ளையின் உதிரமெல்லாம் ஓடி மண்ணுள் புதையுண்டு உக்கலான பின்னும் கூக்குரல் எடுகின்றதை உலகத்தாரே நின்று ஒரு கணம் கேளும். தினமொரு மிருகமாக உணவாக வருகிறோம் சிங்கராஜாவே. தினமொரு மிருகமாக உணவாக வருகிறோம் சிங்கராஜாவே. உம்மை ஒட்டுமொத்தமாய் கொல்லாதீரென மிருகங்கள் கெஞ்சியதாய் ஒரு சிறுவர் கதை படித்தோம். எம்மை ஒட்டுமொத்தமாய் கொள்ளாதீரென மிருகங்கள் கெஞ்சியதாய் ஒரு சிறுவர் கதை படித்தோம். தினம் ஒன்றாய் அவர்களது கொலைப்பசி தீர கொன்று புதையுண்ட அந்த உறவுகளால் தான் உயிர் தப்பினோமோ? தினமொன்றாய் அவர்களது கொலைப்பசி தீர கொன்று புதையுண்ட அந்த உறவுகளால் தான் எம்முயிர் தப்பினோமோ? ஆனாலும் உங்களுக்கோர் பூவெடுத்து வைப்பதற்கு திராணியற்றோம். சுடரேற்றி நினைப்பதற்கும் நினைவிழந்தோம். ஆனாலும் மண்முட்டி எழுகின்ற விதை போல மண்ணாகியும் எங்களுக்காய் மீண்டும் நீங்கள் போராடுகிறீர். வலுச்சேர்க்க வழியின்றி அழுகிறோம். நீங்கள் கதறிய அழுகையும் சிந்திய செந்நீரும் இன்னும் உலக மாந்தர் செவிகளிலேனோ கேட்கவில்லை. அத்தனையும் தாங்கி நிற்கும் இயற்கை தாயே,
வரலாற்றின் பக்கங்களாய் மீண்டும் அவர்களை திருப்பித் தர மாட்டாயா? அத்தனையும் தாங்கி நிற்கும் இயற்கை தாயை வரலாற்றின் பக்கங்களாய் மீண்டும் உறவுகளை திரும்ப தர மாட்டாயா? நன்றி. நன்றி திருமதி நிஷாந்தி திவாகர். உப்புவழி மண், செம்மணி மண், கால படப்படப்பு எத்தனை எத்தனை அங்கு. பிஞ்சு மனம் கொண்ட மாணவ மாணவியர்கள் அத்தனை சின்னஞ்சிறு பிஞ்சுகளையும் கொன்று புதைத்த கொடிய மிருகங்கள் வாழ்ந்தனரே. எம் உயிர் தப்பி வந்தாலும் மறக்க மாட்டோம் எம் தாய் மண்ணை என்று தன் கவிதையால் கவி பாடி சென்றார் திருமதி நிஷாந்தி திவாகர். அடுத்து கவி பாட நாம் அழைப்பதே கவிஞரும் தொகுப்பாளருமாகிய திரு சத்யா அவர்கள். வாருங்கள் சத்யா. அனைவருக்கும் வணக்கம். செம்மணியின் கண்மணிகள், வணக்கம் சொல்லி ஆரம்பிக்க நான் ஒன்றும் இங்கே கல்யாண வீடு செய்யவில்லை. செங்கம்பலம் விரித்து பன்னீர் தெளித்து உங்களை வரவேற்க இங்கே நான் ஒன்றும் ஒரு மங்கள நிகழ்வு செய்யவில்லை. அந்த செம்மணியின் கண்மணிகளுக்காக அழுது விளம்புவதற்காகவே வந்திருக்கிறேன். செம்மணிக்குள் தொலைந்து போன என் கண்மணிகளே, அம்மணியின் ஆட்சியிலே ஆகுதியாகி யாருக்காய் உயிர் துறந்தீரோ என்று புலம்பி எழத்தான் வந்திருக்கிறேன். ஒரு சந்ததிக்கு விருட்சமாகி விதையாகி வாழ நினைக்க நீர் விளைத்த போது வாய்க்கரிசி போட்டு அனுப்பிவிட்டார். சந்திரிகா அம்மையின் தரித்திரப்பைகளின் இந்திரியம் விளைந்த பூமி அது. சந்திரிகா அம்மையரின் தரித்திர பேய்களின் இந்திரியம் சிந்திய பூமி அது. மயானம் என்று தெரிந்தும் படுக்கும் இடமெல்லாம் பாய் விரித்து 10 மாதம் பெற்ற பிள்ளையை 10 பேர் புனைய அந்த புத்த மகன் எப்படி ஒத்துக்கொண்டான்? மயானத்தில் பாய் விரித்து 10 பேர் புனைய புத்த பகவான் எப்படி நீ ஒத்துக்கொண்டான்? கடந்து போகும் தெருவெல்லாம் நீங்கள் தானே நிற்கிறீர்கள். கடந்து போகும் தெருவெல்லாம் உங்களின் பாவம்தான் கிடக்கும் என்றால் கடைசி வரை என் பிள்ளை எப்படி வீடு வருவார்? கடைசி வரை என் பிள்ளை எப்படி வீடு வருவார்? ஒரு முறை எட்டி பாருங்கள், அந்த வீட்டு வாசல் இன்னமும் திறந்துதான் கிடக்கிறது. அவள் வருவாள் என்று அந்த வீட்டு வாசல் இன்னமும் திறந்துதான் கிடக்கிறது. 10 மாதம் பெற்றதாய் வாசலிலே காத்துத்தான் கிடக்கிறாள். வாசலிலே இன்னமும் காத்துத்தான் கிடக்கிறாள். எருதியாய் ஊட்டிய ஒரு சோற்று கவலையின் கையீரம் இன்னும் காயவில்லை. எருதியாய் ஊட்டிய ஒரு சோற்று கவலையின் கையீரம் இன்னமும் காயவில்லை. பாசமாய் தேடிய நாய்க்குட்டியும் வாசலில் நிற்கிறது, வாலாட்டிக் கொண்டு வருவாளாக. பாசமாய் வளர்த்த நாய்க்குட்டியும் வாலாட்டிக் கொண்டு நிற்கிறது, வாசலில் அவள் வருவாளாயன. கால் கடுக்க நடந்து திரிந்து தந்தவனின் கால் பிடித்து காசு பணம் வீடு எல்லாம் ஏலத்தில் வித்துவிட்டு தேடி பிடித்து கண்டதெல்லாம் வரும் எலும்பும் தோலும் தானே. காசு பணம் சொத்து சுகம் எல்லாமும் வித்து விட்டு தேடி பிடித்து கண்டதெல்லாம் வெறும் எலும்பும் தோலும் தானே. தோண்ட தோண்ட வந்ததெல்லாம் தோற்று போன வாழ்வு. தோண்ட தோண்ட வந்ததெல்லாம் தோற்று போன வாழ்வுதான். ஆளுக்கு ஒரு திசை தேடி அயலானையும் துணை கலைத்து அதிகார மேதாவிகளின் ஆசைகளுக்கு அடிபணிந்து அந்திமத்தில் வீடு வந்தால் வந்து சேர்ந்தது அஸ்தி அல்லவா? நினைத்து பாருங்கள். ஆளுக்கு ஒரு திசை தேடி அயலானை துணை கலைத்து அதிகார மேதாவிகளின் ஆசைகளுக்கும் அடிபணிந்து அந்திமத்தில் வீடு வந்தால் சேர்ந்தது அஸ்திதானே. வாய்க்கரிசி போட்டு வாழ்வுதனை குலைத்து எங்கே நீர் போட்டீர் என்றால் அதற்கும் பதில் இல்லை. வாய்க்கரிசி போட்டு வாழ்வுதனை சிதைத்து எங்கே நீர் போட்டீர் என்றால் அதற்கும் பதில் இல்லை. எதை சொல்லி புனைந்தீர்? எதற்காக கொண்டு போட்டீர்? எத்தனை பேர் பங்கு போட்டீர்? சொல்லித்தான் துளையுங்களேன் அப்பா. எதை சொல்லி புனைந்தீர்? எத்தனை பேர் பங்கு போட்டீர்? எங்கே அவளை போட்டிரன்றாவது சொல்லித்தான் துறையுங்களே. தேடி தேடி சலித்து போனோம். தேடி தேடி சலித்து போனோம். தேடியவனும் இறந்து போனான். ஏற்றுவார் என்று கிடக்கின்றோம். ஏற்றுவார் என்று கிடக்கின்றோம்.
ஒன்று தெரியுமா உங்களுக்கு? மகாபாரதம் பேசப்பட்டது ஒன்று போருக்காக, இன்னும் ஒன்று திரௌபதியின் பேருக்காக. வடிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மகாபாரதம் பேசப்பட்டது ஒன்று போருக்காக, இன்னும் ஒன்று திரௌபதியின் பேருக்காக. ஆனால் அம்மணியின் ஆட்சியிலே திரௌபதிதான் துகிலுரிந்தார். இங்கே துகிலுரியப்பட்டவள் திரௌபதி அல்ல, துகில் உரிந்தவளே திரௌபதி தான். காப்பாற்ற கண்ணனும் பெறவில்லை, அண்ணனும் பெறவில்லை, இன்று வரை எந்த மேதைகளும் பெறவில்லை. தெய்வங்களையாக இல்லை மனிதர்களாவேனும் யாருமே எங்கள் வாசல் கதவை தட்டவில்லை. யாரும் இனி வந்து இனி பிரியோசனமும் இல்லை. இத்துப்போன எலும்புகளும் செத்துப்போன ததைகளிலும் நீதி எங்கே வரப்போகிறோம்? எதற்காக வருகிறீர்கள்? இத்துப்போன எலும்புகளிலும் செத்துப்போன ததைகளிலும் நீதி எங்கே வரப்போகிறது? வீட்டுக்கு வரும் விருந்தாளியை பார்த்து கத்தி குலைக்கும் நாய்களைப் போல குலைத்து போட்டு மீண்டும் ஒரு கோடிக்குள் போய் படுத்துக் கொள்ளுகிறோம். இதுதானே உலகம் விட்ட வழி. வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளை பார்த்து குலைத்து விடும் நாய் போல மீண்டும் கோடிக்குள் போய் படுத்துக் கொள்ளுகின்றோம். இதுதானே உலகம் விட்ட வழி. இறுதியாக ஒன்று கேட்கிறோம். எங்கள் பண்பாட்டு விழுமியங்களுக்குள் கலந்து போன ஒன்றை கேட்கின்றோம். கரிசோறு சமைத்து சாமிக்கு படைகள் வைத்து சாம்பலை ஆற்றில் வீச உண்மையை சொல்லுங்கள், கொன்றது நாங்கள் என்று. கரிசோறு சமைத்து சாமிக்கு படைகள் வைத்து சாம்பலை ஆற்றில் வீச உண்மையை சொல்லுங்கள், கொன்றது நாங்கள் தான். உங்கள் முகமூடிகள் மறைக்கும் பொய்களோடு நாங்கள் இனி பேசப் போவதே இல்லை. உங்கள் முகமூடி அணிந்த பொய்களோடு நாங்கள் பேசப் போவதில்லை. ஏனென்றால் வீராவேசம் பேசியோ வீரிட்டு அழுதோ எதுவுமே நடக்காது. ஒருபடி சாம்பலோடு ஒத்துக்கொண்டு விட்டு விடுங்கள். ஒருபடி சாம்பலை தந்து ஒத்துக்கொண்டு விட்டு விடுங்கள். வேணுமென்றால் உலகம் நீதி பேசட்டும், ஊரெல்லாம் உறக்க பேசட்டும். உங்களின் வாய் திறந்து உங்களின் விழி திறந்து நீதி கிடைக்கும் என்பது நடக்கவே நடக்காது. உங்களின் வாய் திறந்து உங்களின் விழி திறந்து நீதி கிடைக்கும் என்பது நடக்கவே நடக்காது. நன்றி, வணக்கம். நன்றி திரு சத்யா. செம்மணியின் கண்மணிகளே என்று கவி பாட வந்தார். சந்திரிகா அம்மையாரின் கையில் உள்ள ஆயுதங்கள் என்பதை சுட்டிக்காட்டி இருந்தார். ஊமையான நாடுகள் உண்மை தெரிந்து வருகிறது. மீண்டும் ஏமாற்றப்படுவோமா? நீதி கிடைக்குமா? உரிமை குரலோடு நாம் ஒன்று கூட வேண்டும். திரௌபதியின் கதையோடு தன் கவிதையை இரக்கத்துடன் பாடி முடித்தார் திரு சத்யா அவர்கள். குளம் வற்றும் என கொக்கு காத்திருக்குமாம் மீன் பிடிக்க, அங்கு முதலை இருப்பது தெரியாமல் நம்மில் சில நதிகள் காத்து இருக்கிறதே குழப்பங்களை விளைவித்து யாரும் நெருங்கி வர விடாது இருக்க. அரசியலிலே போட்டிகள், ஆன்மீகத்திலே போட்டிகள், செம்மணி புதைக்குழி துயரை ஏற்கவுமா மறுப்பு? மாணவர் பச்சிளம் குழந்தை கற்பிணி தாய் செய்ததென்ன? ஏன் இந்த நிலை? ஆயுத போராளிகளா அவர்கள்? ஆயுத போராளிகளா? அதனால் செம்மணியில் புதைக்கப்பட்டார்களா? இந்த நிலைகள் மாற வேண்டுமானால் நம்மிடம் ஜாதி மதம் பாராத தமிழர்களாக நாம் கூட வேண்டும். உணர்வுள்ள கவிதைகளை அள்ளி கொடுத்தார்கள் எம் கவிஞர்கள். தங்களது கவிகளை உணர்வு கலந்து கடந்த கால நினைவுகளை கவியாக பாடி வந்தார்கள். பாடியவர்கள் கவிஞரும் எழுத்தாளருமான ஈழபாரதி திரு நிக்சன் அவர்களும், கவிஞரும் சமூக சிந்தனையாளருமாக்கிய திரு கவி சரண் அவர்களும், கவிஞரும் பொது பணி சமூக சேவைக்குமாக்கிய செல்வி மீனா சண்முகம் அவர்களும், கவிஞரும் தொகுப்பாளருமாக்கிய ஈழத் தமிழ் விழி திரு இந்திரன் அவர்களும், கவிஞரும் நுண்கலை மானியும் பேச்சாளருமாக்கிய திருமதி நிஷாந்தி திவாகர் அவர்களும், கவிஞரும் தொகுப்பாளரும் சமூக சேவகரும் ஆகிய திரு சத்யா அவர்களும் நிகழ்வினை தமிழ் மிஷன் தொலைக்காட்சி குழுமத்தோடு நடுநிலையோடு தயாரிப்பாளரும் இயக்குனருமாகிய உங்களில் ஒருவன் சின்னராஜா கணேஷ். நன்றி, வணக்கம்.